ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தெய்வம் சீனியரோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்க வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் கடைசியாக எதோட விட்டுருப்போனா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவங்கும் அவரோட வீடுக்கு போயிட்டு சரக்கு ஒரு பாட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. சரி நான் இந்த இது சரக்கு அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் அப்படியே இந்த சரக்கு எடுக்கிறீங்க, கல்பா அடிக்கிறீங்க. ஸோ அடித்து முடிச்சுட்டு அப்படியே செம்ம மப்பு என்னமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறேன்னா தட் கேரக்டர் டோட்டலி சேஞ்ச். லைக் நீங்கள் பழைய ஒய்யனே கிடையாது, வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனில் இருக்கிற ஒரு ஒய்யனாக இருக்கீங்க. ஸோ பார்க்குறாரு என்னமோ அவரோட ஆப்போசிட் ஜென்டர் மாதிரி நீங்கள் இருக்கீங்க. லைக் அதே மாதிரியே ஒரு மாதிரி கேஷுவலாக எல்லாம் தேர்த்துப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதனாலே தேவனுக்கு வந்து உங்களை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா ஆக்சுவலாக நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒயன் நல்லா இருக்கு, அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே ரசிச்சுட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணியிருப்பீங்க, ஜூம்க்கு போயிட்டு அப்படியே டக்குன்னு அவரோட சின்ன பிடிச்சிட்டு என்ன லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருவத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு நீங்கள் அவரை அப்படியே பார்க்குறீங்க ஒரு மாதிரி குறுக்குறேன்னு. என்னமோ எனக்கு லேடிஸ் கெட்டப் போட்ட மாதிரி நீ இருக்கேன், தட் கேரக்டர் டோட்டலி செம்மையாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுங்கிற? சரி வேறு எதுவும் இல்லையா? இது ஒன்று போதாது எனக்கு, அது ஒரு மாதிரி இருக்குது வேறு அப்படிங்கிறீங்க. இதை பார், இதுக்கு மேலே இதை குடிக்காத, தெரிஞ்சு போதும் கூடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேணுங்கன்னா அவரோட கையில் இருக்கிறத பிடுங்கி நீங்கள் குடிக்கிறீங்க. ஸோ குடிக்கும் போது பாதியிலே உங்கள் லிப்ஸ்லேருந்து டக்குன்னு பிடுங்கி அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. இதுக்கு மேலே குடிக்கக்கூடாது பையன் அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வாங்குறாரு. என்ன பெருசாக அக்கறை இருக்க மாதிரி பேசுகிற, நான் உனக்கு அக்கறை இருக்கேன் என் மேலே அப்படிங்கிறீங்க. அக்கறை இருக்கோ இல்லையோ என் வீட்டில் நீ சாக வேண்டாம். ஆமாம், உனக்கு என்ன சாவடிக்கிறதுனா புதுசா? நீ தான் சொல்லியிருக்கே அதோ உங்கள் வீட்டு கார்டனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணை வந்து அடித்து சாவடிச்சு கொண்டுட்டேன், அந்த மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு எதுக்கு நான்சிங்க பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிறீங்க. இதோ பாருவையன், அது வேறு இது வேறு, எல்லாத்தையும் போட்டு முடிச்சு போட்டுட்ருக்காதா சரியா? சரி வந்து பாடு அப்படிங்கிறாரு. நீங்கள் பொத்துன்னு அவர் மேலே விழுறீங்க. பட் ஸ்டில் அந்த மனுஷன் வந்து உங்களை எதுவும் பண்ணலை, ஓகேவா? அப்படியே அவரோட பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு அமைதியாக லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சோஃபாவில் படுத்துட்டாரு. நீங்கள் சும்மாவே இருந்தாலே பாய்வான், நான் எப்படி இருக்கேன், எதுக்கும் அப்படி அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்குறுன்னு தேவங்க பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 1/2 hour லேட்டர் டக்குன்னு அவரோட பக்கத்தில் வந்து ஓய் என்னதான் அப்படிங்கிறீங்க. சரி எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பொத்துன்னு பயந்துட்டார் ஒரு நிமிஷம். சே எறும்பு மாடு என்ன அப்படிங்கிறாரு. என்ன தூங்குற? ஆமாம், பின்ன தூங்காமல் என்ன பண்ணுவாங்களா? நீ மேலே போய் தூங்கலையா அப்படிங்கிற. மனசு ஃபுல்லாக பாரமாக இருக்கும் போது தூக்கம் எங்கேருந்துடா வரும்? எங்கேருந்து வரும்? என்ன மாதிரி நிலமெல்லாம் எதிரி கூட வரக்கூடாது தெரியுமா? ஆசைப்பட்டவனும் கிடைக்கலன்னு விட்டால் கூட அவனையாவது வாழ்க்கை முழுலாம் மனசில் நினச்சிக்கணும் வாழ்ந்துலான்னு நினச்சா கேரக்டரே அசாசினேட் பண்ணிட்டான்டா. அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? நம்மளை புரிஞ்சிக்கலன்னா பரவாயில்ல, நம்ம கேரக்டரை அசிங்கப்படுத்தும் போது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸே சுத்தமாக உடஞ்சி போயிடுது. என்ன மாதிரி கேர்ள்ஸ்லாம் என்னன்னா சூசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. நான் பார்த்தியா இங்கே வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு
எங்கேயாவது போயிடணும் போல இருக்குது. ஒரு கண்காணாத இடத்துக்கு, அப்படியே அமைதியாக சத்தமே இல்லாத ஒரு இடமா, நான் யாருன்னே தெரியாமல், என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாமல், என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும் போல இருக்குது. கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல சந்தோஷமாக வாழணும்னு தோணுது. ஆனால் மனசுக்குள்ள அவ்வளோ பாரத்தை வச்சுட்டு நம்ம என்ன தான் பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு அங்கே சந்தோஷம் கிடைக்காது. அது தெரியுமா? உனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கா? அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசினாலும் கூட டு த ஹார்ட் நான் எடுத்துகிட்டு போனதில்லை. நிறைய பேர் விட உனக்கு ஒன்று பிடிச்சிருந்து அது உன் கேரக்டர் தப்பாக பேசினுச்சுன்னா அப்போது உன்னால் அமைதியாக இருக்க முடியுமா? அவளை அப்படியே கல் பண்ணிட்டு, எனக்கு உன்னை பிடிச்சிருந்து ஆனால் என்ன நீ கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டு என்னை உதறி விட்டுட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு நிலைமையில் இருந்திருக்கேன். ஏன்னா என்ன பிடிச்சிருந்ததா? மயிரில் பிடிச்சிருந்துச்சு. சும்மா பாசிங் க்ளவுட் தானே நான் பிடிச்சிருந்துச்சு. வெங்காயத்தில் ஒன்று நீயே பாசிங் க்ளவுட்னு சொன்னால் நான் எதுவும் பண்ண முடியாது பையன். நான் நினச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் என்னால் அந்த மாதிரிலாம் நடிக்க முடியல. ஒன்று ஜஸ்ட் லைக் தட்னு என்னால் உன்னை விட முடியாது. தெரில, லவ் பண்ணுறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. இது என்னது இது? ட்ரையாங்கிள் லவ்வா? நான் லவ் பண்ணும் போது உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு உன் தம்பியை பிடிக்கும் போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உன் தம்பிக்கு என்ன பிடிக்கல, இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கலங்கிற, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குங்கிற. ட்ரையாங்கிள் தாண்டி இது ரெக்டாங்கிளாக போகுது. பா போதும்பா, லவ்வே வேணாம், போதும். கடுப்பாகுது. எவனாவது இந்த லவ்னு பற்றி பேசின அப்படியே வாயில் குமுட்டியில் குத்துறோம் போல இருக்குது. போதும். அப்படியே நீங்கள் பொத்துன்னு உட்காடுறீங்க. நான் லவ்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. முதலாக சொல்கிறேன், ஐ லவ் யூ ஐயன். ஐ லவ் யூ ஹூ யூ ஆர். நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜங்கு கூட உன்னை வச்சு பார்க்கும்போது என்னால் அதை பேர் பண்ணிக்க கூட முடியல. ஒரு வீம்புக்கு தான் உன்னை மடக்கிடணும், உஷார் பண்ணிடணும், அப்படி இப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இல்லை அப்படின்னு தெரியும் போது தான் ஒரு மாதிரி பதட்டம், பயம். அது சொல்ல வார்த்தையே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது நான் உன்னை எந்த லெவல் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. ஃப்ளாட்டு தூங்கிட்டீங்க. ஏய், எப்போ தூங்க ஆரம்பிச்ச? இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கஷ்டம். நான் சொல்லும் போதே அக்செப்ட் பண்ணிக்க சொல்லிட்டேன் அம்மா. ஒன்று தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் சின்ன ஆட்டுறாரு.
அப்படி சொல்லிட்டு தலையை சுரிஞ்சிட்டு அப்படியே பொத்துன்னு படுக்கிறீங்க. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க என்ன பண்ணியிருப்பாருனா அமைதியாக போய் படுத்துட்டாரு. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இங்கே எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா ஆளை காணோம், உங்களை காணும். அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபுல்லாக மூளை முடுக்கெல்லாம் தேடுறாரு. ஆனாலும் நீங்கள் கிடைக்கல. லைக் பாத்ரூம் எவ்ரிதிங் வீட்டையே புரட்டி போட்டு தேடுறாரு. கிடைக்கல. ஆனால் அவருக்கு கிடைச்சது ஒரு லெட்டர். பை, I had having lots of fun with you. Thank you for pursuing me. I don't want this anymore. எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல. கண்காணாத இடத்துக்கு போயிடலான் இருக்கேன். பை, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு அதில் எழுதி வச்சுட்டு அம்மனி காணா போயிட்டீங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல. பிகாஸ் அவர் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த நேரத்தில் நீங்கள் ஆளை காணும், நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணுன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தேவங்க எதுவுமே சொல்ல முடியல. கடற்கரை காரை ட்ரைவ் பண்ணுறாரு, சுற்றுறாரு, ஊருக்கு போய் பார்க்குறாரு, அவங்க அம்மா வீட்டில் கேட்குறாரு. அந்த சனி நான் தலைமுறைக்கு பல நாள் ஆகுது, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குகா கிட்டே கேட்குறாங்க. ஜங்குகா வந்து அவளை பற்றி இனிமேல் பேசாதண்ணா அப்படி இப்படின்னு ஏய் உனக்கு என்னடா தெரியும் அவளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு லைக் லிட்ரலி எப்படி சொல்லணும்னா ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட கேரக்டர் அங்கே அசிங்கமாக போயிடும்ல. அதனால் அவள் நல்லவ தான், அவள் சொன்னதில் எல்லாம் உண்மை தான், அவள் சொன்னதில் தப்பே இல்லை, நீ தான் நம்பலை அவளை, எல்லா காரணமும் நான் தான். வயன் நீ புரிஞ்சுக்கிட்டவே இல்லை, நல்ல வேலை நீ புரிஞ்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அதனால தானே எனக்கு கிடைச்சாவ, தேங்க்ஸ் அலாட் அப்படிங்கும் போது இங்கே ஜங்குகாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்ன சொன்ன? அவள் உண்மையை சொன்னாளா? அப்போ அவன் உன்னை பற்றி சொன்னது எல்லாமே உண்மையா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறாரு. டக்குன்னு ஷர்ட்டை பிடிச்சிட்டு பொல்லாருன்னு அரைகிறாரு. சி, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? உன்னை நம்பி அவ்வளோ சந்தேகப்பட்டேன் பாரு, என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா அடிச்சுக்கோ, செருப்பு எடுத்து தட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க சொல்கிறாரு. அப்படியே முறைச்சிட்டு இதுக்கு மேலே என் மூஞ்சிலே முழிக்காத, நீ எல்லாம் ஒரு அண்ணனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணாமலன்னு சொல்லிட்டு ஜங்கு கற்றுட்டுறாரு. இவன் திட்டத்துக்கெல்லாம் அதை வாங்குகிற அளவுக்கு இவருக்கு பொறுமை கிடையாது. அந்த இடத்த விட்டு இவர் கிளம்பிட்டு திருப்பியும் உட்காந்துட்டு எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போகும்போது எல்லாமே நேற்று நைட்டு பேசின அந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. லைக் நீங்கள் வந்து ஃபுல்லாக எந்த இடமும் தெரியாத இடத்துக்கு அப்படியே போயிடணும், நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இடத்துக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய சொல்லியிருப்பீங்களா? அது எல்லாத்தையுமே தேவங்க அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. ஒருவேளை அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டாளா, கண்காண இடத்துக்கு எங்கேயாவது போயிட்டாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க ஒரு மாதிரி ஆகுது. லைக் நீங்கள் இல்லைங்கும் போது அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவரும் உட்காந்து என்னென்னமோ தேடுறாரு. இங்கே ஜங்குகாவை பார்க்கலாம். அங்கே வந்து அந்த மனுஷன் ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாரு. லைக் எப்படி சொல்கிறதுனா, ஐயோ இவ்வளோ நல்ல பொண்ணை நம்ம போய் சந்தேகப்பட்டுட்டோமே, ஐயோ அதை அவள் என்ன நினைப்பா, அப்படி நினச்சிட்டோமே, அவள் அவ்வளோ சொல்லி நம்ம கேட்கவே இல்லையே, அவளை நம்ம எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு. ஸோ நேரில் பார்த்து ஒரு சாரி சொல்லணும், என்னதான் இருந்தாலும் அவள் மன்னிக்க மாட்டாள், அட்லீஸ்ட் நம்ம சாரியாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குகாவும் உட்காந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்துகிட்ருக்காரு. ஸோ இங்கே உங்களை பார்க்கலாம், நீங்களும் அந்த மாதிரி தான். ஏன்னா அம்மா அப்பா உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது, தென் லவ்வருமே உங்களை வந்து உங்களுக்கு தான் எல்லா இன்சிடெண்ட்டும் தெரியும்ல. ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு வாழ்ந்துட்டு அப்படிங்கிற மாதிரி லைக் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஊட்டி அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க. அங்கே போயிட்டு நல்லா ஒரு ஹைடெக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்லா அங்கங்கன்னு சுற்றுறீங்க. நல்லா அப்படி ஜாலியாக எவ்வளோ காசு வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணுறீங்க. ஸோ ஃபைனலி ஒரு மலை உச்சியில் நின்றுட்டு இதுக்கப்புறம் நான் எதுக்கு இருக்கணும், லைஃபே காலி,
எல்லாம் முடிஞ்சிருச்சு. எதுவும் தேவையில்ல, யாரும் தேவையில்ல. அப்படியே குதிக்கலான்னு போகிறீங்க. அப்படியே ஆழத்தை பார்க்குறீங்க. பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்படியே ஹார்ட் பீட்லாம் டப் 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 டப்னு அடிக்குது. அப்படியே கண்ணை மூட்டி யோசிக்கிறீங்க, இப்போ குதிச்சா நம்மளுக்கு என்ன ஆகும்னு. பாறையில் அடிப்பட்டு கிளையில மாட்டி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை ஓப்பன் பண்ணிட்டீங்க. பிகாஸ் அது அந்தளவு ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த சாவு. ஐயோ இன்னும் இவ்வளோ பயமாக இருக்குது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே இருக்கும்போது தெரியாமல் கால் ஷேக் ஆகி பக்கத்தில் இருக்கிற கல், குட்டி குட்டி கல் இருக்கும், அது அப்படியே பொது பொதுன்னு கீழே விழும். அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு குடுன்னு நீங்கள் சைடில் வந்துட்டுருக்கீங்க. லைக் அந்த அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் இப்போ தான் டொம்முன்னு விழுது. பிகாஸ் அது அந்த அளவு ரொம்ப டிஸ்டன்ஸு. இவ்வளோ தூரமா? முடியாது 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 முடியாது, எனக்கு அந்தளவு தைரியம் இல்லை அப்படின்னு எக்கி பார்க்குறீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்கள் ஷோல்டரை பிடிச்சிட்டு அப்படியே வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. எதுக்குங்க சூசைட் பண்ணலாம் போகிறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு. யாரு நீ? தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறீங்க. பார்த்தா அது அர்ஜுனாக இருக்குது. என் பேர் அர்ஜுன். நான் இங்கே தான் ரெசார்ட்டில் இருக்கேன். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா? நீங்கள் டக்குனா கையில் இருக்கிற அந்த ஆக்சுவலாக நீங்கள் சரக்கு வச்சுருப்பீங்க ஒரு கையில், அதை அப்படியே லைட்டாக மறைக்கிறீங்க. அதை அவர் பார்க்குறாரு. எதாக இருந்தாலும் சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு அது மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உன் டேஷை மட்டும் போ, பெருசாக வந்துட்டான் அட்வைஸ் பண்ண புரிய. அவன் நிலமையெல்லாம் அவன் இருக்கும் போது தான் அதோட வழி வார்த்தை தெரியும். உனக்கு என்னடா தெரியும்? சும்மா அட்வைஸ் பண்ண வந்துட்டேன். நான் போக மாட்டேன். நீங்கள் திருப்பி ஏதாவது சூசைட் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன். வாயமோட உன்னை யார் இங்கே கூட்டது முதல்ல? சுத்தம் நான் பேசிட்டு நீங்கள் அப்படியே அவரை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கார். சரக்கு அடிக்கலாமா? இல்லை, எனக்கு இந்த பழக்கம் இல்லை. பர்றா நல்லவனா நீ? அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். நான் வேணா கம்பெனி தரேன். நீங்கள் என்ன கஷ்டமோ அதை என்கிட்ட வேணா சொல்லுங்களேன். நான் வேணா சொல்யூஷன் தரலனாலும் உங்களோட கதையை கேட்குறதுக்கு இருக்கேன். நீங்கள் அப்படியே பொத்துன்னு உட்காடுறீங்க கீழே. பார்த்து கீழே அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அமைதியாகிட்டார். அப்படியே ஃபயர் கேம்ப் சைடில் தான் இருக்கும். இங்கே நீங்கள் உங்களோட ஃபிலாசபி ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவர் அப்படியே என்னமோ கதையை ஆனால் உம்மரமாக கேட்குறாரு. உங்கள் சீனியர் அவர்? அப்போ க்ரேஸியாக லவ் பண்ணேன். எல்லாம் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சரக்கை முன்னு வாயில் வைக்கிறீங்க. போதும், நிறைய குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அதை ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. சொல்லு, இந்த மாதிரி இருக்கும் போது நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்னு தெரில, ஆனால் ஒன்று மட்டும் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி சாகிறது. ஏன்னா உங்கள் தப்பு இதில் எதுவும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஒன்றும் இல்லைல்ல. உங்கள் சைடில் நீங்கள் எல்லா எஃபர்ட்டும் போட்டிங்க. ஃபஸ்ட்டு அவங்க நம்பாததுக்கு உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தானே அவர் கூட ஒன்றா இருந்தீங்க. நானாக இருந்தாலும் இதுக்கப்புறம் எதுக்கு நான் நல்ல பொண்ணு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை மாதிரியான முடிவை தான் நான் எடுத்துருந்துருப்பேன். ஸோ எனக்கு அப்படியே நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். ஒன்று அந்த சீனியர் இருக்காரே, அவர் கூடயே லிவிங்கில் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவேன். அப்படி இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே தெரியாத இடத்துல போயிட்டு எனக்கான ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன்.
லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவேன்னா வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு அப்படி கிடையாது. சிங்கிளாகவே நம்ம இருக்கலாமே. சிங்கிளாக இருந்தால் வாழ்க்கை என்ன அவ்வளோ கஷ்டமா? முன்ன பின்ன தெரியாத இடம் தானேன்னு சொல்லிட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அன்டில் எனக்கு எனக்கு சரியான பேரா ஒரு நல்ல சோல்மேட்டாக கிடைக்கிற வரைக்கும் லவ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதுதான் நான் பண்ணியிருப்பேன். ஆனால் சூசைடுங்கிற விஷயத்துக்கு நான் போயிருக்கவே மாட்டேங்க அப்படிங்கிறாரு. ஆமாம், இவ்வளோ பேசினே, உனக்குன்னு எந்த ஸ்டோரியும் இல்லையா? இல்லைங்க, எனக்கு என்ன, இந்த ரெசார்ட் உண்டு, நான் உண்டு, படிப்பு உண்டுன்னு அப்படியே லைஃப் போயிடுச்சு. நானும் இந்த பொண்ணையும் க்ரஷ் பண்ணல, எந்த பொண்ணும் என்னையும் க்ரஷ் பண்ணல. மேட்ரிமோனியில் என்னோடய ப்ரொஃபைல் போட்டிருக்கேன், பார்ப்போம் அப்படிங்கிறாரு. எங்கே உன் ப்ரொஃபைலில் சொல்லு அப்படிங்கிறீங்க. எங்கே மேட்ரிமோனிலாம் வச்சுருக்கீங்களா? சும்மா லாகின் பண்ணி போக வேண்டியதுதான், சும்மா சொல்லு அப்படிங்கிறீங்க. அவரோட நம்பர் சொல்கிறாரு, போய் பார்க்குறீங்க. அதில் தான் ஃபுல் பயோடேட்டாஸ் எல்லாமே இருக்கும்ல. நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே இந்த ரெசார்ட்டை பார்க்குறீங்க, ஆன்னு பார்க்குறீங்க. என்னங்க இந்த ரெசார்ட்டோட ஓனரா நீ? ஏன் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. ஏன் என்னை பார்த்தா எப்படி தெரியுதான் அப்போ அப்படிங்கிறாரு. சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உனக்கு, பரவாயில்ல சொல்லவா அப்படிங்கிறீங்க. ஏன் கிளீனர் மாதிரி இருக்கானா? சே அப்படிலாம் இல்லை, நான் அப்படி நினைக்கல. நான் ரெசார்ட்டில் வேலை பார்க்குற ஒரு பையன் நினச்சிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அடுத்து மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி சிலுங்கிக்கிறேன், நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஜஸ்ட் கேடிங் அடுத்து சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் நீங்கள் அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா, ஃபேக்காக நடிக்காமல் சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி யூ கேன் ஃபீல். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அவர்கிட்ட ஜோலியாக பேசுகிறீங்க. அவரோட ஸ்கூல் ஸ்டோரி, காலேஜ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே அவர் சொல்லிகிட்ருக்காரு. லைக் தட் நைட் ஃபுல்லாகவே அதே மாதிரி போயிருந்திருக்கும். ஸோ காலையில் ஒரு 5:30 சம்திங் வாட்சை பார்க்குறாரு. ஐயோ மணி 5:30 மணி. நான் உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே விட்டுட்டேன். இருங்க கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு அப்படிங்கிறாரு. சரி ஓகே பாய் அர்ஜுன் அப்படிங்கிறீங்க. பாய். அவர் டக்குன்னு திரும்பிட்டு லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் அப்படியே ஷேக் பண்ணுறதுக்காக ஹேண்டை வச்சிருக்காரு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக. நீங்கள் அப்படியே கையை குலுக்கிட்டு லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு ஒரு குலுக்குறீங்க. ஒரு நார்மலான ஒரு ஹக். ஸோ சரி ஓகே பாய். பை த வே வாட்ஸ் யுவர் ரூம் நம்பர் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறாரு. 405 அப்படிங்கிறீங்க. ஓகே ஃபைன், சரி ஓகே பாய். தென் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறாரு. தேங்க்யூ அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. தென் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்துருப்பீங்க. அதே மாதிரி அங்கேயும் பேசி பார்த்துட்டு ஓகே மேம் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டே இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 2 டேஸ் அந்த ரெசார்ட்டில் தான் நீங்கள் புக் பண்ணி இருப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணுறீங்க. நைட் ஆனால் நீங்களும் அர்ஜுனும் உட்காந்துட்டு பேசுவீங்க. ஸோ ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன், எனக்கு பேரண்ட்ஸ் உங்கள் அப்பாவோட ரெசார்ட்டா அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக ஆமாம், ஆனால் உயிரோட இல்லை. ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க. 15 இயர்ஸ்லேருந்து நான் தான் இந்த ரெசார்ட்டை டேக் ஓவர் பண்ணி இப்போது இந்த அளவு வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. அப்படியே ஒன்றுமே புரியாமல் மூஞ்சி அப்படியே கொஷினபிளாக வச்சுட்டு எதுக்கு அப்படி சொல்லிட்டு கை கொடுக்குறாரு. தனியாக இருந்தும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதுக்கெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட்டான ஒரு ஸ்கில் வேணும். செம்மடா அப்படிங்கிறீங்க. தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாரு உங்களை பார்த்துட்டு. சரி மேடம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து மறைக்கிறீங்க. வயன் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறீங்க. ஸோ ஃபர்தராக வாட்ஸ் யுவர் பிளான் அப்படிங்கிறாரு. இந்த ரெசார்ட்டில் சூசைட் பண்ணோம்னா பாவம் நீ வேறு ஒண்டிக்கட்ட. இப்போ தான் மேட்ரிமோனியில் வெப்சைட்டில் வேறு போட்டு வச்சுருக்கேன். ஸோ உன் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்த 2 நாள் கழிச்சு வேறு ஒரு ரெசார்ட்டில் புக் பண்ணிட்டு அங்கேருந்து எகிரி குச்சி செத்து போயிடலான்ருக்கேன். அவர் உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு.
நான் உன்னை இந்த இடத்துலேருந்து அனுப்ப மாட்டேன். ஆ அப்படிங்கிறீங்க? ம். உனக்கு ஒரு வேலை போட்டுட்டேனா நீ அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போக முடியாதுல்ல. ஹலோ, நான் வேலை பார்க்குற மாதிரி எந்த ஒரு மூட்லேயும் இல்லை. ஓகே, வாய்ப்பே இல்லை. உனக்கு நான் மேனேஜர் லெவலில் போஸ்டிங் தரேன். உன்னோட ப்ரைஸ் அமௌண்ட் எப்படி சொல்கிறதுனா லைக் 70K பர் மந்த். வேணாங்க போறியா ஆஃபரை? அது யோசிச்சு பார்த்துக்கோ. டேக் யூர் ஓன் டைம். லைக் திஸ் நைட் ஃபுல்லாகவே எடுத்துக்கோ. பொறுமையாக பதில் சொல்லு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தேன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி ரூம்லே இருந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணினா புரிஞ்சுக்கிறேன் உனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு. ஓகே, டேக் யூர் ஓன் டைம். இதுக்கு மேலே உனக்கு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அது எதுவாக வேணால் இருக்கலாம். பட் அன்டில் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் உங்களோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல விட்டு போயிட்டாரு. வேணா குழப்பி விட்டுட்டு போயிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தலையை சொல்லிடுறீங்க. அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்கே தான் நீங்களும் அவரும் பேசுவீங்க. அதில் காலை விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு வாழலாமா சாவலாமா, இந்த போஸ்டிங் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபைனலி மார்னிங் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் டைமும் ஆகிருக்கும். லைக் லிட்ரலி 9:30 மேலே ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த 405லேருந்து ஆர்டர் போன மாதிரி எந்த ஒரு சப்ளையும் தெரிஞ்ச பாடு அவருக்கு இல்லை. ஆர்டரும் பண்ணலை, அவளும் வரல. என்ன தான் நினைக்கிறாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஏன்னா இதை அவர் கண்ணார பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல தான் இருப்பார். அதாவது சாப்பாடு இடத்துல தான் இருந்திருப்பார். ஸோ ஒரு 9:40 சம்திங் இருக்கும். நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துருப்பீங்க. வந்துட்டு அப்படியே பஃபே ஐட்டம்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் அப்படியே ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே அவர் ஒரு நிமிஷம் என்னவா இருக்குன்னு யோசிச்சுட்டு இப்படி திரும்புகிறாரு. பார்த்தா அவர் கண்ணுக்கு முன்னாடி அந்த டேபிள் அவர் உட்காந்துருக்கார்ல, அதே டேபிளில் தான் நீங்களும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. தட்டு எடுத்து வைக்கிறீங்க. யார் பக்கத்தில் உட்காருது அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறாரு. பார்த்தா அது நீங்கள் ஏன் அப்படிங்கிறாரு. என்ன மூஞ்சில் லைட் எரியுது. ஃபைனலி யூ அக்செப்ட் மை ப்ரொபோசலா அப்படியே டக்குன்னு ஒரு 4-5 பேர் பார்க்குறாங்க. எப்படி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். சாரி, ஃபைனலி யூ அக்செப்ட் மை ப்ரொபோசல் இன் த சென்ஸ் மேனேஜர் ஓகேவா அப்படிங்கிறாரு. யோசிச்சு பார்த்தேன், என் உயிரால் விடுற அளவுக்கு அவனுங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் எந்த வருத்தமே கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். அதுவும் இல்லாமல் நான் பார்த்த பசங்கள்லே நீ கொஞ்சம் வித்தியாசமானவன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, உன்னை மட்டும் நம்பணும்னு தோணுது. தயவு செஞ்சு என் ட்ரஸ்ட்டை உடச்சிடாத. அதுக்கப்புறம் ஆம்பளைங்களை நான் நம்பாமே போயிடுவேன் லைஃப்லாம். அவரை டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஐ ஒன்ட் பிரேக் யுவர் ப்ராமிஸ், ஓகே, அண்ட் ட்ரஸ்ட் ஆல்சோ. பை த வே மேனேஜர் ரெடியாக இருங்க, என் ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய வேலை இருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே இங்கே அர்ஜுனை பார்க்குறீங்க. அர்ஜுனும் சிரிக்கிறாரு. என்ன சாப்பாடு வேணுமா என்ன? கை இருக்குல்ல, நல்லா தானே இருக்குது, எடுத்து போட்டு சாப்பிட்டு போ அப்படிங்கிறீங்க. அட அப்படிங்கிறாரு. நீங்களும் அவரும் சிரிச்சுக்கிறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறேன். நியூ பாய் சொல்லுங்க மிஸ் லைக் இட். தென் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த சீனியர் க்ரஷ் இன்னும் 2 எபிசோட்ஸில் வைண்டப் ஆகிடும். லைக் எப்படி சொல்கிறது, 11 பார்ட்ஸில் முடிஞ்சிடும். 10 ஆர் 11 அடுத்த எபிசோட் இல்லைனா அதுக்கு அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக முடிஞ்சிடும்டா. ஸோ அதனால் முன்னாடியே சொல்லி வச்சிடுறேன். சரி, ஓகே, அன்னியோ சராங்கி.
நிக்கோ நிக்கோ நீ